உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேர் ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களுடைய செயல்பாடு, கோச்சார கிரகமான நவ கிரகங்களுடைய செயல்பாடு, இந்த நவ கிரகத்திலேயே ஒரு 4 கிரகங்களுடைய வலிமை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருப்பதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பூஸ்ட் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது பொது பலன் தான், சுய ஜாதக ரீதியான எதிர்கால சம்மந்தப்பட்ட பலன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20-30% அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன வலிமையை கொடுக்க போகிறாங்க, இதில் எந்த கிரகம் 4 கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த கிரகம், அந்த கிரகம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவரான கிரகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகமாக கூட இருக்கலாம். எந்த கிரகம்ங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்ம ராசிக்கு இந்த வட்டம் வேறு லெவல் தான். வேறு லெவல்னு எப்படி சார்? ஏற்கனவே அடி வாங்கி அது என்ன சொல்லணும்னா, காரில் போயிருக்கும்போது ஒரு பக்கம் டயரு உருண்டு போகிற மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையிலையும். நாங்கள் ஒரு பக்கம் இழுத்தா அது ஒரு பக்கம் போகுது. இதில் நீங்கள் வேறு மாதிரி வேறு சொல்கிறீங்களே, உசு பற்றி விட்றீங்களா, இப்படிலாம் நிறைய சிம்மராசிக்காரங்க வெளிப்படையாக கேட்பீங்க. நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உண்மையிலேயே உங்கள் லைஃப்பு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிரமம் இல்லாத சிறப்பான ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கும். ராசியின் அதிபதி ராசியிலே உட்காந்துருக்கார். அப்போ ராசியில் கேதுவோடு உட்காந்துருக்கார். அப்போ பல தடைகளை தாண்டி தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் அப்படியே ஒரு டெவலப் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துனீங்கிறது தெரியுது. அதாவது தெளிவான ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே ஏற்படும். தெளிவான சிந்தனை. முன்னாலாம் பார்த்திங்கன்னா யோசிப்பீங்க, அப்புறம் கோபத்தால் விட்டு கொடுத்துருவீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. நீங்கள் யாரையும் உங்க கூட இருக்கவங்கள ஆக்கிடுவாங்க. கோபப்படாதுன்னு நீங்கள் சாதாரணமாக சிந்திச்சுக்கிருப்பீங்க. நீ கோவப்படாத, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத அப்படின்னு உங்களை சொல்லி 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 உங்களை கோபத்தை வர வச்சுட்டு, நான் தான் சொன்னேன்ல, நீ கோவப்படுவேன்னு சொன்னேன்லன்னு இந்த படத்தோட என்ன சொல்கிறேன்னா ஒரு எமோஷ்னல் டைலாக்லாம் உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஆனால் செஞ்சதெல்லாம் யார்? நீங்கள் அன்பாக பூனைக்குட்டி மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்த உங்கள் பாசக்கார உறவு, பார்த்து பார்த்து கூடவே இருக்கக்கூடிய உங்கள் உறவு தான். இது நட்பாகவும் இருக்கலாம், உறவாகவும் இருக்கலாம். ஸோ எல்லா விதமான ஒரு தன்மையிலும் ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க போன மாதத்தில் கொஞ்சம் விடுதலை, இந்த மாதத்தில் டோட்டலாக விடுதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அவ்வளோ தெளிவாக யோசிக்க போகிறீங்க. இது பண்ணால் எப்படி இருக்கும், இல்லைன்னா அப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற 2 விதமான ஒரு குழப்பமான சிந்தனை தான் உங்கள் மனசில் ஓடி இருக்கனால அந்த சிந்தனைக்கு சரியான விடையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பு சூப்பராக இருக்குது. 2ஆம் இடத்தில் புதன் பகவான் 7ஆம் தேதிக்கு மேலே வலுவாக அமர்ந்து உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை வேறு லெவலில் ஆக்டிவேட் பண்ணி விட போகிறார். பொருளாதாரத்தில் இரட்டிப்பான லாபம், இரட்டிப்பான செயல்பாடு, புதிய தொடக்கம், புதிய ஒரு உருவாக்கம் அப்படிங்கிற தன்மையில் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. யார் யாரெல்லாம் சிம்மராசி என்பவர்களை கடின உழைப்பு உழைச்சி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் இந்த கம்பெனிக்கே தெரிஞ்சுக்கிருக்கேன் சார், எந்த டைம் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், எனக்கு இந்த நேர காலம்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அவங்க நம்பிக்கையானவங்க, அவங்களுக்காக நான் தேஞ்சு போனேன், ஆனால் எனக்காக ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன்னாங்க, ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களை உடைத்து உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு மிகப்பெரிய மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்க போகுது. ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்பு, புதிய புதிய செயல்பாடுகள், அதேபோல் உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு
கிரக ரீதியாக ஏற்பட போகுது அப்படிங்கிறது உண்மை. சார் இந்த உயர்ந்த பதவிங்களே இது அரசியல் சார்ந்திருக்குமா அல்லது என்னுடைய வேலை சார்ந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்கள் சுயஜாதம். ஏன்னா பதவி உயர்வில் நிறைய பதவி உயர்வு இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் முடித்து ஒரு குழந்தை வந்துட்டால் அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு பதவி உயர்வு, அம்மாங்கிற ஸ்தானத்துக்கு பதவி உயர்வு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகிரி தான். ஸோ இந்த கேட்டகிரியில் உங்களுடைய அமைப்பில் வேலையில் பதவி உயர்வா அல்லது குடும்ப வாழ்க்கையில் பதவி உயர்வா அல்லது வந்து உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வாங்கிறத உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே என்ன பண்ணும், நிர்ணயம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. அதேபோல் வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய நம்ம சிம்மராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். தடைபட்டு போன வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகம் கொடுக்கிறது என்று பார்க்குறோம். சரி, இவ்வளோ நல்ல விஷயம் நடக்குது இல்லையா? எல்லா விதமான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ நம்ம பொதுவாக வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரக்காரர்கள் சந்திக்காத போராட்டம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, வருத்தம் கிடையாது, மன வருத்தம் கிடையாது. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் நினச்சி ஏமாந்த வாழ்க்கை அதிகமாக கிடைச்ச வாழ்க்கை நம்முடைய சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரம். மனசு விரும்பி விரும்பி லவ் பண்ணேன் சார், உருகி உருகி லவ் பண்ணேன் சார், கடைசியில் நீ என்னன்னே கண்டுக்கல சார், நான் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுக்கிருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் சிம்ம ராசி பெண்களுடைய மனநிலை இருக்கும். இது ஆண்களுக்குமே சிம்ம ராசியில் பிறந்த பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே பெண்களுக்கு தான் அதிகமான ஒரு மன அழுத்தங்களும் மனப்போராட்டங்களும் இருக்கும் என்பது உண்மை. சரியா? ஸோ அப்போ இந்த சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரக்காரர்களுடைய மனப்போராட்டத்தையும் மன அழுத்தத்தையும் விளக்குவதற்கான செயல்பாடு தான் நீங்கள் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இந்த கோச்சா கிரகத்தை என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிங்கன்னா உறுதியாக என்ன பண்ணணும், உங்களுக்கான விடுதலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சரி, இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஒரு விஷயம். இதில் நம்ம சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரத்தில் கேது பகவான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கார். நம்ம மேசராசியில் சொன்ன மாதிரி தான் சிம்ம மகத்தில் கேது பகவான் ட்ராவல் பண்ணியிருக்கார். ஸோ இந்த காலகட்டங்கள் எங்களுடைய மன அழுத்தத்தை எங்களுடைய போராட்டத்தை விளக்குவதற்கான ஒரு சரியான விடை என்ன அப்படின்னா, ஒன்று காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுவது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். நான் ரிலாக்ஸாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சிம்மராசிக்காரங்க ஒருத்தவங்க சொல்கிறீங்கன்னா அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு கிரக அமைப்பு வலுவாக இருக்கணும், அல்லது நீங்கள் வரும்போதே விநாயகரை பார்த்துட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். ஸோ அப்படி செய்கிறதுனால ஏற்ற மாற்றம் சிம்ம ராசிக்கு கோச்சார கிரகங்கள் கொடுப்பது என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியான செப்டம்பர் மாத பொது பலனே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் வந்து உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 20-30% கிரக ரீதியாக மாற்றம் உண்டாகும் என்பது உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் நிறைய விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு விடை தெரியணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்களோ அதுக்கேற்றவாறு நேர காலங்களை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ எல்லா ஊர், எல்லா மாநிலம், எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கு. யூடியூப் சேனல் மூலமாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, சரியா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ ரீச் எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். அதற்கான விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணணும், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து எந்த விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க என்ன பண்ணலாம், முழுமையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு கட்டாயமாக உங்களுடைய உதவி அவங்களுக்கும் தேவைப்படுது, எங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில்
எந்த மாதிரி நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களை போன்ற நல்ல உறவுகள், உங்களுடைய உறவுகளே நம்மளுடைய கமெண்ட்ஸை படிக்கலாம். சரியா? ஸோ அதனால் நல்ல ஒரு அர்த்தமுள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூடவே இருப்பேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.